உலகத்துக்கே ரொம்ப பெரிய அளவில் அறிவாளிங்க, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் யூதர்கள் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதான் மாமா வேலை. தொடர்ச்சியாக நெதன்யாகு அவர்களுடைய தலைமையில் யூதர்கள் செய்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை இங்கே அம்பலப்படுத்த போகிறோம். இன்னொரு புறம் இவங்க நடத்தக்கூடிய தேவையில்லாத போர்னால இஸ்ரேல் தேவையில்லாமல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்கல்ல, அதன் காரணமாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல போர், இதனால் நம்முடைய தமிழ்நாடு வரைக்கும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பக்கத்து மாநிலங்கள், இந்தியா முழுவதும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, மக்களுக்கு யார் மீது உண்மையாக கோபம் வருகிறது, உண்மையிலேயே மக்கள் இந்த போரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. சார், இந்த போர் எப்போதான் சார் முடியும் அப்படிங்கிற கேள்வியை நிறையா பேர் கேட்டாங்க. அதுக்கான பதில் முடிவு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ முடியாதா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் முடிஞ்சா என்ன, நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த போரை நடத்துவதற்கான பிளானில் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்கங்கிறது தெரியுது. இதை நம்ம சொல்லலைங்க. அமெரிக்காவினுடைய செனட்டர் எலிசபெத் வாரன் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கார். இவங்க தான் அந்த லேடி. அவங்க சொல்கிறாங்க, ஈரான் போர் விசாரணை தொடர்பாக ஒரு கவலைப்படக்கூடிய வகையிலான ஒரு செய்தி அமெரிக்க ஜனநாயக கட்சியினர்கிட்ட குடியரசுக் கட்சியினர் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஏன் மோதலில் ஈடுபட்டது, ஏன் போர் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டினை ஒரு 8 பேர் கொண்ட குழு கிட்ட சொல்லணும். அதை ட்ரம்ப் சொல்லி முடிச்சிட்டார். அந்த 8 பேர் கொண்ட குழு அதை ஜனநாயக கட்சியினர்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஜனநாயக கட்சியினர் அந்த 8 பேர்கிட்ட கேட்டாங்களாம், அந்த போருக்கான இலக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் கிட்ட பதில் இல்லை. எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கும் ட்ரம்ப் கிட்ட பதில் இல்லை. ஸோ வெள்ளை மாளிகையே தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை, அவர்களுக்கே அதை பற்றிய விவரங்கள் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. போரை நடத்துறது அமெரிக்கா தானே, அவங்களுக்கே அது தெரியலையா. ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரிங்கிற பேரில் எதுக்காக இந்த போரை நடத்துறீங்க அப்படிங்கிறத செனட் குழுவுக்கான ரகசிய விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் வந்துச்சு. அதில் அந்த 8 பேர்கிட்ட ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இது அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. சென்னையில் உணவகங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்போ நான் வர்ற வழியில் கூட நிறையா ஹோட்டல்ஸ் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஹோட்டலில் பொழுதோட பிரியாணி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நேற்று இரவு கொத்து பரோட்டா போடக்கூடிய கடைகள் எல்லாமே மூடி இருந்தது. அந்த சத்தம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நிறையா இந்த முக்கியமான சில காஃபி ஷாப்னு தனியாகவே இருக்குது. அதில் பணியாற்றக்கூடியவங்களை நிறையா பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. 2வது சிலிண்டர் இல்லை. ஸோ வேலை அதிகமான அளவில் கருப்பட்டி காஃபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைகளில் கூட இப்போ மூடியிருக்காங்கங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ டீ காஃபி குடிக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அளவில் கஷ்டம். 12 ரூபாய்க்கு சென்னையில் டீ காஃபி கொடுத்தாங்க. காஃபி பார்த்திங்கன்னா 20 ரூபாய் எப்பையும், இப்போ அது 25 ரூபாய் ஆயிருக்கு. அதே நேரத்தில் டீ 12 ரூபாங்கிறது 15 ரூபாயாக மாறி இருக்கு. தட்டுப்பாடு அப்படிங்கிறத தாண்டி விலை உயர்வு மக்கள் மத்தியில் சுமையை ஏற்படுத்தியிருக்கு. விறகு அடுப்பில் மக்கள் சமைக்க பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதையும் ஆண்கள் செய்கிற மாதிரி தான் இந்த இமேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு பெண்கள் செய்கிற மாதிரியான இமேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. எல்லாமே ஆண்கள் செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களோட மனசில் இருக்குது. சரி,
சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகினுடைய விலை அப்படிங்கிறது 150 ரூபாயில இருந்து ஒரே அடியாக 300 ரூபாயை அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி. இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா அப்படின்னு கேட்டால், விறகு வெட்டுறவனுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்க மக்களே. கருவு மரம் வச்சுருக்காங்கல்ல, அந்த கருவு மரம் வெட்டுறவங்க கொஞ்சம் கூலி கூட வாங்கினாங்கன்னா என்ன தப்பு? இந்த நேரத்துலையாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். அதுக்கு கூட வந்துட்டு இது உயர்ந்துருச்சு, ஏன் 300 ரூபா செலவு பண்ண மாட்டியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மக்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, மதுரையில் 2 நாட்களில் விறகு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் போவாங்க, நல்ல மாவட்டம், நல்ல மனிதர்கள் பிறந்த மாவட்டங்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா கூட அங்கே தான் பிறந்தாராம். சரி, சிலிண்டர் தட்டுப்பாடு, வெல்டிங் பணிகள் முழுவதுமாக முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. சிலிண்டர் தட்டுப்பாட்டில் திருப்பூரில் இந்த கேஸை கட் பண்ணுறது, வெல்டிங் பணிகள் பண்ணுறது, அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் முற்றிலுமாக கடையை மூடிட்டு போயிட்டாங்க. எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரிசையில் நிற்கக்கூடிய ஆட்டோக்களை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நிறையா பேர் வந்து இப்போ ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தா கூட ஆட்டோக்காரவங்களுடைய தயவு இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆக முடியாது. இப்போ அவங்களுக்கு அந்த எல்பிஜி சிலிண்டரு போட முடியல, இப்போ அவங்க வீட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு டியூ கட்ட முடியாமல் சிரமப்படுறாங்க. இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட கொரோனா பீரியடுக்கு நம்ம போயிட்டோங்கிறது மட்டும் தெரியுது. லாக்டவுன் பீரியட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சென்னையோட பல பெட்ரோல் பங்குகளில் சிஎன்சி தட்டுப்பாடால் அதிகாலையிலேயே ஆட்டோக்கள் வரிசையில் நிற்கிதுங்கிற செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு புறம் இது கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒரு ஹிந்திக்காரங்க விளாக் எடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த ஹெச்பி கேஸ், இண்டியன் கேஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போது நிறையா தன்னுடைய டீலிங்கை மூடிட்டாங்க. மக்கள் வந்து அந்த கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய இடத்துக்கு நேரடியாக வந்து ஒரு சிலிண்டரில் நிரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக நிற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இது ஏதோ நார்த் இந்தியாவில் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பிரோப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், ரைட்டா, சிகர்த் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மாதவரம் அப்படிங்கிற இடத்துல நான் நேரடியாக பார்க்க நடந்த நிகழ்வுகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. தொடர்ச்சியாக கேஸ் சிலிண்டர் அதை ஃபில் பண்ணுறதுக்காக மக்கள் படக்கூடிய பாடு. நிறையா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து ஆர்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் நிறையா பொருட்கள், முக்கியமாக வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பனை அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கான். அதாவது தமிழகத்தில் வணிக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய கள்ளச்சந்தைன்னு டைரெக்டாக கிடையாது, சந்தை தான். ஆனால் அது கள்ளச்சந்தையாக மாறி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, சிலிண்டர் வந்து அதிகமான அளவுக்கு ரேட்டு போட்டு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் பல்லாவரத்தில் வந்து பழைய பொருட்கள்லாம் விற்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கள்ளத்தனமாக ஒரு பொருட்களை விற்றாங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் கள்ளச்சந்தை, வேற ஒன்றும் இல்லை. 3000 ரூபா கொடுத்து ஒரு வணிக சிலிண்டரை வாங்கினதா மக்கள் வேதனைப்படுறாங்க. ஒரு டீ கடை நடத்துகிறவங்களோட பிரச்சனையை வந்து போய் நேரடியாக டீ குடிக்கும் போது உட்காந்து பேசுனீங்கன்னா, நான் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன், அவங்கள்ட்ட போய் பேசும்போது இன்றைக்கி நிறையா கதைகள் சொன்னாங்க. இதே மாதிரி டீ கடைகளில் நீங்கள் போய் அவங்க ஒரு வணிகர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும். நான் சில விஷயங்கள் உங்களுக்கு காமெடி கலந்து சொல்கிறேன் அப்படின்னா, அது யதார்த்த லைஃபோட ஒன்றி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். என்னோட லைஃப்லையும் அது பாதிப்பை ஏற்படுத்துது இந்த சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது. நம்முடைய சகோதரர்களும் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ 4000 ரூபாய் வரைக்கும் வணிக சிலிண்டர் கொடுத்து ஒருத்தவங்க வாங்கி நமக்கு டீயும் பாலும் போட்டு கொடுக்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு 3 ரூபாய் நம்ம கூட கொடுக்குறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஆனால் அவங்க நல்ல மனசோட அடுத்து வரக்கூடிய காலங்களில் விலை குறைஞ்ச உடனே குறைப்பாங்களான்னு கேட்டால் அது செய்கிறது கஷ்டம்தான். கூடினதாகவே தான் இருக்கும். அமெரிக்கா இஸ்ரேல் போர் வெறியர்களுக்கு எதிராக இப்போது கனடாவும் கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ போரில் வந்து கனடா வந்து சேரலை அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒருபோதும் சேராது அப்படிங்கிற தகவலும் அவங்க சொல்லியிருக்காங்க. மார்க் கார்னி இது தொடர்பாக பேசின ஸ்பீச் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து டைரக்டாக Canada supports the necessity of preventing Iran's nuclear program and exporting of any terrorism. டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. மார்க் கார்னி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தில் ஈரான் போரில் நாங்கள் பங்கெடுத்துக்கல, அவ்வளோதான். துபாய் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் 2 ட்ரோன்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். அந்த 2 ட்ரோனுமே ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலிமா அதை வீழ்த்தியிருக்காங்க. ஸோ 4 பேர் இதில் மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். துபாய் ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து
எனக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடச்சிடாதா அப்படிங்கிற அடிப்படையில் ஏர்போர்ட்லேயே நிறையா பேர் இருக்காதா தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் கிடையாது, மத்திய பெய்ரூட் இங்கே லெபனானில் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை குறி வச்சு இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல போர் நடக்கலையோ அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் போட்டு அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். லெபனானில் போர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இவங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல. சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. யூஎனுடைய பீஸ் கீப்பர்ஸ் கூட அமைதியாக துப்பாக்கி வச்சுட்டு உக்காண்டாங்க ஓரமாக. போடா நீ வாட்டு கட்டடத்தை போட்டு தகர்த்து எரிஞ்சுக்கப்போ அப்படின்னு. ஹிஸ்புல்லா கையில் ஆயுதமே இல்லை, ரோட்டில் நடக்க விட மாட்டான். எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால் நாட்டை விட்டே கிளம்புறாங்க. லெபனானில் மொத்தம் 7 லட்சம் பேர் நாட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்கங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நம்ம பட்டியலிட்டு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். எப்ஸ்டீன் வேலை காலியாக இருக்குது. எப்படி அந்த போஸ்டிங் காலியாக இருக்குது, அந்த போஸ்டிங்கை தன்னுடைய போஸ்டிங்காக மாற்றி காமிச்சிருக்காரு பிபி. யார்? நெதன்யாகு. பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஊதக்கூடிய அளவுக்கு தான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம ஊரில் அந்த ஜெமினி படத்தில் 2 பிபி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இவரும் இவரோட கூட ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பாப்புல, ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் இந்த பங்கர் இருக்குல்ல, வீடு இருக்கும், வீடுக்கு கீழே பங்கர், அதே மாதிரி ஒரு அலுவலகம் இருக்கும், அலுவலகத்துக்கு கீழே பங்கர், ரைட்டா? போர்க்காலத்தில் அதில் தான் போய் தங்குவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இன்னொருத்தவங்களையும் லேடி ஜென்ஸு, ஏன் ஜென்ஸையும் கூட இவங்க நினச்சி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதுக்காக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க போர்க்காலத்தில், ரைட்டா? அந்த ஆப் தான் வெடிகுண்டு தங்குமிடத்துக்கான டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, சரியா? இப்போது இந்த பாம் ஷெல்டர் டேட்டிங் அப்படிங்கிற பேர் வச்சு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மோசமான கல்ச்சர், கிராஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில். ஸோ சைரன்கள் அப்போது தங்குமிடத்துக்கு கீழே மக்கள் யார், பொதுமக்களை, யங்ஸ்டர்ஸை இணைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்களாம். இதெல்லாம் ஒரு தொண்டா? சரி, இதுவும் அந்த நாட்டுக்கு தேவை தான் போல். யூதர்களுடைய மாமா வேலை இப்போ அம்பலமாக இருக்குது. இது தொடர்பாக நிறையா சேனல்களில் எடுத்து பேசியிருக்காங்க. குறிப்பாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். மோதல்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேட்டிங் செயலியை மக்கள் நிறையா பேர் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே யூதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதை எக்ஸ் வலைத்தளத்தில் அவங்க பெருமையோடு போட்டிருக்காங்க இஸ்ரேலியர்கள். சூப்பரான ஒரு செயலி வந்திருக்கு, போர்க்காலத்தில் நமக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு செயலின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்துக்குள்ளே வரேன். நீங்கள் நினைக்கிறீங்க யூதர்கள் அறிவாளிகள் மட்டுமல்ல, அவங்க இனத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குறுகிய கூட்டம் தன்னை பெருசாக காமிச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் இதோட சாம்பிள். நீங்கள் இதை ஒரு காமெடியான ஒரு விஷயமா நினைக்காதீங்க. அந்த இனத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் குறையும் போது 2 பேர் சேரும்போது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும்ல, அதுக்கான வேலையையும் இந்த போர்க்காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யூதர்களோட ஸ்டைல். தொடர்ச்சியாக ஒரு நல்ல விஷயத்தை மக்களோட மனசில் பதிய வைக்கணும், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில இந்த மாதிரியான செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த சமூக சூழலை புரிஞ்சுக்க முடியாமல் அடுத்த தலைமுறையை நம்மளால் கட்டமைக்க முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க.
இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.